நீங்கள் 45 வருஷத்துக்கு முன்னால் மலைக்கல்லன்னு ஒரு படம் வந்தது. எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதை எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் உட்காந்து பார்த்தான். முன்னால் உட்காந்துருக்க 2 ரசிகர்கள் பந்தயம் கட்டினான். இங்கே பாரு, எம்ஜிஆர் குதிரையில் வர்றாரு பாரு, கீழே விழுந்துருவார் பாரு அப்படின்னு ஒரு ஆள். அதெல்லாம் விழுக மாட்டார். நான் பக்கத்தில் இல்லை விழுந்துருவார், விழுக மாட்டார். எவ்வளோ பந்தயம்? ₹1 பந்தயம் கட்டினான். எது? எம்ஜிஆர் குதிரையிலேருந்து விழுந்துருவார்னு ஒரு ஆள், விழுக மாட்டார்னு ஒரு ஆள். பார்த்தா விழுகலை. பத்தியா, விழுக மாட்டார்னு சொன்னால ₹1 காசு கொடுன்னா. ₹1 காசை கொடுத்துட்டு இவன் கேட்டான், உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அவர் விழுக மாட்டார் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், அந்த படத்தை நேற்றே ஒரு தடவை பார்த்துட்டான்ல அப்படின்னா. அவன் அதுக்கு காசு கொடுத்தவன் சொன்னால் நானும் தான் நேற்று பார்த்துட்டேன் அப்படின்னா. அதுக்கு சொன்னான், ஏன் நேற்று தான் நீனும் பார்த்துட்டியல்ல, அப்புறம் ஏன்டா விழுவார்னு பந்தயம் கட்டினேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை நேற்று தான் விழுகலை, இன்னைக்கு விழுந்துருவாரோன்னு நினச்சேன் இருக்கான். முருகனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டையில் முருகன் கோச்சிக்கிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போய் எனக்கென்று ஒரு தனி நாடு, எனக்கென்று ஒரு தனி தேசம், எல்லோரும் என்னை அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு பழனிமலைக்கு போனார். இப்போ ஒருத்தர் அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி தேசம், எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள் அப்படின்னார். என்ன வித்தியாசம்? முருகனுக்கு பழம் கிடைக்கல, அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை அழகா சொல்லிட்டு போவார். ஆண் பாவம்ங்கிற படத்தில் டைட்டில் சாங் பாடியிருப்பார் இளையராஜா. காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா, மனம்தான் லவ் லவ்னு துடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா துடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா. சண்முகப்பிரியா ராகத்தில் காதல் கசக்குதையான்னு ஒரு டைட்டில் சாங்கை போட்டு யாராரோ காதலிச்சு உருப்படலை, ஒன்றும் சரிப்படலை, வாழ்க்கையிலே சுகப்படலை, காதலை படம் எடுத்தா ஓடுமுங்க, தேட்டரில் ஜனம் கூடுமுங்க, வீட்டில் அதை பாடுங்க, பொண்டாட்டியை லவ் பண்ணுங்க, தகப்பன் பேச்ச தாயின் பேச்சை மதிக்கணும், நீயாக பெண் தேடக்கூடாதுங்கிற ஒரு செய்தியை எவ்வளவு அழகாக சொல்லிட்டு போனான் பாருங்க. இதுதான் திரைப்பட பாடல்.